அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா மீன் மீல்ட்டாங்க. மீன் மீல்ட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் மீல்ட்டா. இது இந்த இதில் செஞ்சு பாருங்கள், மெத்தடில் செம்மையான மீன் மீல்ட்டா. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி வெள்ளைப்பொடி விழுது கொஞ்சம், மிளகு சீரக பொடி கொஞ்சம், பெருஞ்சோம்புன்னு சொல்லுவோம்ல அந்த சீரகம் எடுத்துக்கோங்க, உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலா, மீன் மசாலா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதுக்கு கண்டெய்னர் ஊலா வாங்கிக்கோங்க, நல்லா துண்டு மீனாக நாங்கள் வாங்கியிருக்கிறது இன்றைக்கி கண்டெய்னர் ஊலா. எல்லாம் எடுத்து இந்த மசாலாவை நம்ம சொன்ன மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிரட்டி வச்சுக்கோங்க. பிரட்டி வச்சுட்டு அடுப்பை காய வச்சு இதில் முக்கியமானது என்னென்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ஊற்றணும், அது செம்மையாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்களேன். மற்ற எண்ணெயை காட்டிலும் இது கண்டெய்னர் ஊலால் அந்த மசாலாவெல்லாம் நல்லா லைட்டாக தடவி அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயில் லேசாக தான் பொரிச்சு எடுக்கணும், ரொம்ப பொரிச்சிடக்கூடாது. சும்மா லேசாக இங்கிட்ட அங்கிட்டு சூடு காட்டின மாதிரி பொரிக்கணும். அப்புறம் சட்டியை காய வச்சு நம்ம சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம மீன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றியே பொரித்து எடுத்துக்கிட்டு அந்த மீன் எண்ணெயிலே போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி தேவைக்கு தந்தாப்பில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டு அந்த சோம்பு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு, பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை போடுங்க. போட்டு அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோடு அப்படி நல்லா மெல்ட்டாக ஆகணும். அழகாக மிக்ஸ் ஆனோன்னா அப்புறம் தக்காளி போடுங்க. வெங்காயம் வெந்த பிறகு தக்காளி போடுங்க. போட்டு நல்லா தக்காளியும் நல்லா அழகாக அப்படியே பிரட்டி விட்டு அப்படியே சிம்மில் அப்படியே வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு நல்லா அப்படியே அந்த வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு கிரேவி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்ச அந்த மிளகாத்தூள், நம்ம தடவி பொரிச்சது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தேவையான அளவு போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி அதை வேகட்டும். மீன் மசாலா கொஞ்சம் போடுங்க, டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தேவையான அளவு கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றுங்க. உப்பு எல்லாமே போட்டுருங்க. போட்டு நல்லா அந்த தேவையான அளவு அப்படி அந்த கிரேவி அப்படி கொதிச்சு வரப்போகும்போத இந்த நம்ம லேசாக பொரிச்சு வச்ச அந்த கண்டெய்னர் ஊலா அந்த மீனை அப்படியே துண்டு மீனை அப்படி போட்டு அப்படியே பிரட்டி சிம்மிலேயே போட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டு இதுக்கு மெயின் என்னென்னா தேங்காய் பால் கடைசி மூமெண்ட்டில் நல்லா தேங்காய் பால் 1 கப்பு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா இதில் இருக்க அந்த தேங்காய் பால் இறக்கி ஊற்ற போகும்போது அந்த மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அப்படி இறக்குனீங்கன்னா இதில் இந்த தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுருக்கனால இந்த மில்ட்டா செம்ம வேறு லெவலுங்க.